இந்த வசனத்தை நம்புறா. இப்படி சொல்லி விசுவாசம் வந்தால் தெய்வீகானம் கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த தெய்வீகானம் வந்து எந்த கொண்டு வரும் அப்படின்னு கேட்கலாம். சரி, உதாரணத்துக்கு முதல் பயிற்சி, இந்த வசனத்தை நம்புங்க. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுகள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், இது விசுவாசிங்க அப்படின்னு அவங்க சொல்லுறேன். சரி, இந்த விசுவாசம் நம்புறேன், இதில் விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த உறுதியை ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ஒரு அசூரன்ஸ் இருக்குது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரைட். அப்போ பயிற்சியாக ஒரு காரியத்தை செய்வோம். ஒரு தெய்வ அனுபவத்தில் வரணும் அப்படின்னா இந்த காரியத்தை நிறைவேற்ற பயிற்சி செய்யுங்க. தேவ சமூகத்தை வந்து பாருங்க, அந்த தெய்வ அனுபவத்தை உணர்வீங்க. எப்படி உணர்வீங்க? இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசத்தினாலே, இந்த வசனத்தோட தெய்வீக அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தோட பயிற்சியோட தெய்வ அனுபவத்து பயிற்சி என்ன அப்படின்னா, வல்லமை வெளிப்படுகிறது. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தானே. அப்போ நீங்கள் உங்களுக்கு வல்லமை வேண்டும் என்று சொன்னால் அதுக்கூட ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், டிவைன் எக்ஸசைஸ் என்ன வேணும்? என்ன செய்யணும்? விசுவாசோடு தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தை வந்து பார்க்கணும், தேவ சமூகத்தை ஆக்சஸ் பண்ணணும். இங்கே ஒரு ஸ்திரீ அப்படி ஒரு தன்னுடைய போராட்டத்திலையும் நெருக்கத்திலையும் வருத்தத்திலையும் அவர் தேவ சமூகத்துக்கு போனார், தேவ சமூகத்தை அணுகினார், தேவ சமூகத்தில் ஆக்சஸை அவர் செய்தார், வல்லமை பெற்றுக்கொண்டார். வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 வாசிங்க, 34 வரைக்கும் வாசிங்க. வாசிங்க. 12 வருஷமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ